அக்குபஞ்சர் சிகிச்சை நிபுணர்களுக்கு வணக்கம். இது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நேஷ்னல் கமிஷன் ஃபார் அலைடு அண்ட் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷன் 2020 ஆக்ட் 2021 அப்படின்ற சட்டத்தின் கீழே இந்த அக்குபஞ்சர் சிகிச்சை நிபுணர்களை வகைப்படுத்தியிருக்காங்க 26ஆம் தேதி அன்னைக்கு. இதன் மூலமாக அக்குபஞ்சர் சிகிச்சை செய்யக்கூடிய நிபுணர்கள் அனைவரும் இந்த சட்டத்தின் கீழ் முறைப்படுத்தப்படுகிறார்கள். அப்போ ஏற்கனவே ஓராண்டுகளும் அதற்கு குறைவான காலத்துலேயும் ஏற்கனவே படித்து முடித்த அக்குபஞ்சர் தெரபிஸ்ட் எல்லாமே இந்த சட்டத்துக்கு கீழே வந்துடுறாங்க. ஆனால் அவங்க அக்குபஞ்சர் தெரபிஸ்ட்டாக கருதப்படுறாங்களா அப்படின்னா இல்லை. ஏன்னா இந்த சட்டத்தினோட டெஃபினிஷன் அக்குபஞ்சர் தெரபிஸ்ட்கான குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லுதுன்னா, குறைந்தபட்சம் 2000 மணி நேரமும் 2 ஆண்டுகளிலிருந்து 4 ஆண்டுகள் வரை ரெகுலர் மோடில் படித்தவங்களும் மட்டும்தான் இந்த அக்குபஞ்சர் தெரபிஸ்ட்டுக்கான தகுதியுள்ள படிப்பாக கருதப்படுது. ஸோ அப்படி 2000 மணி நேரமும் 2 ஆண்டுகளிலிருந்து 4 ஆண்டுகள் வரை படித்த பட்டயமோ பட்டமோ ஏதாவது ஒரு குவாலிஃபிகேஷன் ஏதோ இல்லாத யாரும் இந்த சட்டத்தின்படி தகுதி வாய்ந்த அக்குபஞ்சர் தெரபிஸ்டாக அக்குபஞ்சர் ப்ரொஃபஷனலாக கருதப்பட மாட்டார்கள். அப்படி இல்லாத நிலையில் இவங்க அக்குபஞ்சர் தெரபிஸ்டாக ப்ராக்டிஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்கள தண்டிக்க முடியும். முதல் முறையாக குற்றம் செய்பவர்களை 1 லட்சம் ரூபாய் வரலும் அபராதம் விதித்து தண்டிப்பாங்க. அடுத்தடுத்து குற்றம் செய்கிறவங்கள 2 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரலும் அபராதம் அல்லது ஓராண்டிலிருந்து 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கக்கூடிய வகையில் இந்த சட்டத்தில் இடம் இருக்குது. அப்போ ஏற்கனவே இந்த படிப்பை ஓராண்டும் அதற்கு குறைவான காலமும் படித்து முடித்து பயிற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷன் மூலமாக இந்த அக்குபஞ்சர் தெரபிஸ்ட்டை இந்த சட்டத்தில் வரைமுறை படுத்தி இருக்கிறதன் மூலமாக அக்குபஞ்சர் தெரபிஸ்டுகளுடைய நலன்களை பாதிக்க தான் செஞ்சுருக்காங்க. இப்போ அவங்களுக்கான நிவாரணமாக இது இல்லை. அப்படி நீங்கள் யாராவது பரப்புரை செஞ்சு இன்றைக்கி வந்த இதில் இந்த சட்டத்தில் பார்த்திங்கன்னா அக்குபஞ்சர் தெரபிஸ்ட் அக்குபஞ்சர் ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனலாக அங்கீகாரம் பண்ணிடுச்சு அரசு அப்படின்ற மாதிரியான எண்ணத்தில் யாராவது இருந்தீங்கன்னா தயவுசெய்து அந்த எண்ணத்தை கைவிட்டுருங்க. இது ஏற்கனவே இந்த முறைப்படி இந்த ஓராண்டும் அதுக்கு குறைவான காலகட்டத்திலும் படித்து பட்டயம் வாங்கினதா டிப்ளமோ வாங்கினதா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்குமே எதிரான விஷயம் இது. அப்போ உங்களுடைய சங்கத்தில் கூட்டமைப்பில் என்ன வேலை பண்ணுறாங்க அப்படின்றது தெரியல. அவங்க இவங்களுடைய நலன்களை பாதுகாக்கிறதுக்கு தேவையான உதவிகளை செய்வதற்கு தேசிய சீர்திருத்த இயக்கத்தினுடைய உதவி ஏதாவது தேவைப்பட்டது அப்படின்னா தாராளமாக அணுகலாம். ஏன்னா இது பார்த்திங்கன்னா மேலும் சிக்கலை ஏற்படுத்தி இருக்குது இந்த சிகிச்சை முறையை பயிற்சி செஞ்சிட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு. அதன் மூலமாக அந்த பயிற்சியின் மூலமாக அந்த சிகிச்சை முறைகளை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பயனாளிகளுக்கும் இது ஒரு பிரச்சனையை உருவாக்கி இருக்குது. இதையெல்லாம் இந்த மத்திய அரசு மாநில அரசு இதெல்லாம் கன்சிடர் பண்ணாமல் இந்த சட்டத்துக்குள்ளார சும்மா இதை வரைமுறைப்படுத்துறது இந்த சட்டத்துக்குள்ளே இதை பொருத்தி இருக்கிறதால மட்டுமே இதற்கான தீர்வை எட்டிட முடியாது. அப்போ இதன் மூலமாக இந்த மக்களுக்கு மோசம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் நான் எடுத்துக்க முடியும். அப்போ இதற்கான தீர்வை நோக்கி நிரந்தர தீர்வை நோக்கி நகர்றதுக்கு தேவையான சட்ட நடைமுறைகளை உடனே கையில் எடுக்கலை அப்படின்னா இது பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் முடியும். அதனால் இந்த மருத்துவ முறையை இந்த சிகிச்சை முறையை படித்து பயிற்சி செஞ்சிட்ருக்கக்கூடிய அனைவரும் உடனடியாக ஒன்று கூடி இதற்கான தீர்வு நோக்கி நகர்றதுக்கான நிரந்தர தீர்வு நோக்கி நகர்றதுக்கான
வாய்ப்பை ஏற்படுத்தணும்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கிறேன். அதற்கு எப்போதும் தேசிய சீர்திருத்த இயக்கம் உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.